ஏங்க சொல் தாமரை. நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹோட்டலில் அதாவது ஒரு அம்மா கூட கமாண்டில் போட்டிருந்தாங்க, இது மாதிரி வந்து ஏதோ வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிங்க, உங்களுக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமே அப்படின்னாங்க. அதுதான் நான் நினச்சேன். இப்போ என்னன்னா ஹோட்டலில் போய் ஆரம்பிக்கலாம், நம்ம ஆரம்பிச்சுட்டு சக்ஸஸ் ஆகிட்டா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய விடாமுயற்சின்னுவாங்க. இதே நம்ம சக்ஸஸ் ஆகலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையில்லாது வீண் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகம், ஓகேவா? ஆனால் இது சொல்கிறப்ப எனக்கு என்ன ஒரு கதை ஞாபகம் வருதுன்னா, ஒரு நாட்டில் வந்து ஒரு மன்னர் வந்து ஒரு போட்டி வச்சாராம். என்ன போட்டி வச்சாருன்னா, எல்லா மக்களையும் ஊரில் இருக்கிறவங்களாம் வர சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி சொன்னாராம். என்ன போட்டினா, என்னுடைய கேட் இருக்குல்ல, அவங்களோட அரண்மனையோட கேட்டை யார் வந்து ஒத்த கையில தள்ளுறாங்களோ, அதாவது கையால தள்ளணும், கையால தள்ளி நீங்க அந்த கேட்டை திறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நாட்டில் ஒரு பகுதியை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த கண்ட்ரியில ஏதோ ஒரு பகுதி அவங்க பேர்ல. சரின்ட்டு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அதில் கண்டிஷன் என்ன சொன்னார்னா, சப்போஸ் நீங்கள் தள்ளி திறக்கல அப்படின்னா உங்கள் கையை வந்து வெட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு எல்லாருமே பயந்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, என்னடா இது நம்ம போய் திறந்து கை வரலன்னா வெட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்கண்ணா. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாராம், சரி நான் போய் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாராம். ட்ரை பண்ணப்போ வந்து பார்த்தா திறந்தப்ப அந்த கதவு வந்து திறந்துச்சான். எல்லாருக்குமே ஆச்சரியமா, என்னடா இது இவ்வளோ தைரியமா போய் எப்படி அந்த கதவை தள்ளி அவன் திறந்துட்டான் அப்படின்னு. ஆக்சுவலாக கதவு திறந்துட்டு தான் இருந்திருக்கு, நம்ம லைட்டாக புஷ் பண்ணாலுமே போயிருக்கும். அவங்க வந்து பூட்டிலாம் வைக்கல, எதுவும் வைக்கல. அந்த பயத்தால யாருமே போகல. ஏன்னா அங்க செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, நீங்க தள்ளி திறக்கலன்னா கையை வெட்டிடுவோம்னாங்கல்ல, அதனாலுமே யாருமே பயந்து போகலையா. அதாவது இந்த கதையில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாம் வந்து ஒரு விஷயத்த நாம் போய் முதல் ட்ரை பண்ணோம். ஐயோ அவன் போலே இவன் போலே எல்லாம் பயந்து நிற்கிறாங்களே, நம்ம நிற்கக்கூடாது. அது எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் சரி, நாம் போய் முதல்ல ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் கதையோட கருத்து. இதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை புதுசாக ஒரு ஸ்டடி ஏதாவது படிச்சிருப்பீங்க, இல்லை கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. பண்ணுறப்ப எதுக்குப்பா இதை படிக்கிற, ஏன்ப்பா இந்த வேலைக்கு போகிற அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் சக்ஸஸாக வந்திருப்பீங்க. அது மாதிரி வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், உங்களுடைய புது முயற்சி எது, நீங்கள் அதில் வெற்றி பெற்றீங்களா இல்லைனா வந்து லாஸ் ஆனீங்களான்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்கள்.